தொழிலுக்காக மனித கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்தியாவை சேர்ந்த 4 நபர்கள் உட்பட 5 மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. பாலியல் தொழிலுக்காக மனித கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட 4 இந்திய நாட்டினர் உட்பட 5 மீது ஜோஹர் பாரு செஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. தொழிற்சாலை மேலாளர் பாலமுரளி, இந்தியாவை சேர்ந்த சகாயராஜ், திருநீலகண்டன், நித்யா மெட்மாரி, கற்பகவள்ளி ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. நீதிபதிகள் டத்தோ அகமது கமால், ஃபாத்திமா ஷஹாரி ஆகியோர் முன்னிலையில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு தமிழில் வாசிக்கப்பட்டது. பாலமுரளி, திருநீலகண்டன், சகாயராஜ், நித்யா ரெட்மாரி ஆகியோர் இங்குள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் 23, 27 வயதுடைய 2 இந்திய பெண்களை மனித கடத்தலுக்கு உட்படுத்தியதாக குற்றம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாலமுரளி, சகாயராஜ், நித்யா ரெட்மாரி ஆகியோர் 30, 33 வயதுடைய 2 இந்திய பெண்களுக்கு எதிராக ஒரே இடத்தில் அதே தேதியில் குற்ற செயல்களை செய்ததாக அரசு தரப்பில் கூறப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட 5 பேர் மீதும் ஆட்கடத்தல் தடுப்பு, புலம்பெயர்ந்தோர் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படலாம்.